இன்னைக்கு அருமையான 2 வாழைத்தாறு அறுவடையும் கூடவே காராமணி அப்புறம் வந்து சொரக்காய் அறுவடை எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். என்னடா அவங்க அக்கா தானே, எல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் பாக்கி இருக்காது. பழுத்துருச்சுங்க. இந்த சஷ்டி இதுக்கு முன்னாடி வெட்டினது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி. இது வந்து பச்சை பழங்க. எனக்கு வந்து பச்சை பழம் தான் ரொம்ப பிடிக்கும். இது வந்து சீக்கிரமே வந்து நல்லா பழுத்து அந்த தண்டுலேருந்து உதிர்ந்து விழுந்துடும். அதனால் நம்ம வந்து இதை சீப்பாக அறுக்கலான்னு சொல்லிட்டு மேலே பாருங்களே குருவி கூட கொத்திடுச்சு. நல்லா பழுத்துருச்சு. சீக்கிரம் இது வந்து நம்ம வெட்டி மட்டும் ஃபுல்லாக வச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக உதிர்ந்து வீணாக போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் சீப்பாக அறுத்துக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாழைத்தாரை வந்து லேசாக வெட்டி விட்டு இந்த மாதிரி ஒரு சீப் மட்டும் எனக்கு அளவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் 2-3 பழம் நல்லா பழுத்துருச்சு. கற்பூரவள்ளி வந்து ஒரு தார் ஃபுல்லாகவே நான் வெட்டிட்டேன். இந்த பழம் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்து காராமணி பாருங்கள், நல்லா அன்னைக்கு பார்த்ததை விடவே இன்றைக்கி நல்லா உருட்டாக வந்துருச்சு. பயங்கர நீளம். இந்த காராமணிக்கு வந்து பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குங்க. ஆனால் இந்த தடவை நான் எப்படியோ சமாளித்து கொண்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 காயாட்டு இருக்குது. இதுவே இன்றைக்கி போதுமானதாக இருந்தது. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இதை வந்து முட்டை போட்டு தான் செஞ்சுருந்தேன். முட்டை போட்டு செஞ்சு பாப்பா 2 பேர்த்துக்கு கொடுத்தாச்சு. 2 பேருமே நல்லா சாப்பிட்ருந்தாங்க. இது அறுவடை பண்ணுறப்பையும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இவ்வளோ நீளமாக இருக்குது. பாம்பு படலங்காய் மாதிரி நல்ல நீளம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எடுக்க இன்னும் ஆசையாக இருந்தது. பாருங்க, இதெல்லாம் அடுத்த தடவை எடுத்துடலாம். இதெல்லாம் இன்னும் நிறைய குட்டி குட்டியாக பிஞ்செல்லாம் வந்துட்டுருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் குட்டி பிஞ்சு. இதில் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போச்சுன்னா இது எல்லாமே பெருசாயிரும். கொடி வந்து ரொம்ப படர்ந்து பெருசாலாம் போகாதுங்க. கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும், அதுக்குள்ளேயே படர்ந்து நல்லா காய் வைக்கும். பாருங்கள், கொண்டு வந்துட்டு எவ்வளோ நீளம் பாருங்களேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விடவே நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ நீளமாக தெரிஞ்சுது. கரெக்டாக நான் வந்து என்னோடய கையில் வந்து 1.5 முழம் இருந்தது கரெக்டாக. அடுத்து காலையிலேயே அவரை பிடிச்சி இன்றைக்கி இந்த சொரக்காயை அறுத்தரலான்னு சொல்லிட்டு வந்தேன். கொஞ்சம் மேலே இருந்ததுங்களா, அதனால் அவர் பல்லு விளக்கிட்டு இருந்த மனுஷனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இதை வெட்டி தர சொன்னேன். சொரக்காய் கரெக்டான ஒரு இதாக இருந்தது. அளவான சொரக்காய். கும்பச்சொரக்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு விதை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி போடுங்க. கும்பச்சொரக்காய் நல்லா இருக்கும். நீல சொரக்காயை விட கும்பச்சொரக்காய் தான் சூப்பராக இருக்கும். அடுத்து இது வந்து சோயா பீன்ஸும் பட்டர் பீன்ஸும் ஊனியிருந்தேன் பார்த்திங்களா, அது வந்து பிஞ்சு வந்திருக்கு. இது வந்து எப்படி வரும் அப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து ஊனியிருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் பாருங்கள்.